ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடு, ஓகேங்களா? ஸோ இந்த பேக் சைடில் குண்டூசி குத்திருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து ரைட் சைடு, நல்ல பக்கம், புரியுதுங்களா? அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை மறுபடியும் என்ன பண்ணணும், விரித்து போட்டுக்கணும். ஸோ விரித்து போடும்போது பாருங்கள், சைடில் வந்துட்டு எக்ஸஸ் இருக்கணும், புரியுதுங்களா? சைடில் எக்ஸஸ் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். லைனிங் கிளாத்து தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இந்த மாதிரி சென்டரில் போட்டுட்டு சைட்லேயெல்லாம் எக்ஸஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கிளாத்தை வந்து போட்டுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு குண்டூசி எடுத்து குத்திக்கணும். எதுக்காகனா கிளாத்து நகராமல் இருக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கழுத்து வந்து அடித்து நம்ம திருப்ப போகிறோம். அதனால் அந்த மெயின் கிளாத் இருக்குது இல்லையா, அதாவது லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா, அந்த லைனிங் கிளாத் அளவுலேருந்து தான் 3 பாயிண்ட்டு, அதாவது 1/4 இன்ச்சுக்கு எடுக்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச் அப்படின்னா 1 2 3 பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 3 பாயிண்ட்ஸ் தான் 1/4 இன்ச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த லைனிங் கிளாத்தோட கழுத்து அளவுலேருந்து எடுத்துக்கணும் நீங்கள். பொறுமையாக பண்ணுங்கம்மா. இந்த வீடியோவில் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், கழுத்து 3 பாயிண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. 3 பாயிண்ட்டு மீன்ஸ் 1/4 இன்ச். 1/4 இன்ச் மார்க் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, வட்டம் போட்டுக்கோங்க. அந்த கர்வ் வந்து கொண்டு வந்துக்கோங்க, கரெக்டான கர்வ் கொண்டு வரணும். கழுத்து வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கணும். அந்த 3 பாயிண்ட்லேயும் அப்படியே வரைஞ்சிட்டு வரணும், சரிங்களா? ஸோ இப்போ வரைஞ்சாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே திருப்பி போடுங்க. ஸோ திருப்பி போட்டு இதுக்கு கீழே பாருங்கள், ஸோ கீழே இருக்கு இல்லையா, கீழே வந்து 1.5 இன்ச்சு மடித்து அடிக்கணும் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கணும். நம்ம ஸ்டிச்சிங்கில் நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ திருப்பி போட்டுட்டு கழுத்து பகுதியில் குண்டூசி குத்திக்கோங்க. கழுத்து பகுதியில் குண்டூசி குத்திக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் என்னென்னா நம்ம கழுத்து அடிக்கும்போது கழுத்து வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ 3 பாயிண்ட் அடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா, அந்த 3 பாயிண்டில் அப்படியே நம்ம அடிச்சுட்டு வரணும், ஸ்டிச்சிங் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த 3 பாயிண்ட், அதாவது 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்கள். கால் இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக இப்படி டேர்ன் பண்ணணும், சரிங்களா? நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு 2-3 ப்ளவுஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேர்னிங் எல்லாம் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. பொறுமையாக அடிங்கம்மா, அவசரமே இல்லை, சரிங்களா? பொறுமையாக வீடியோ பார்த்து அப்படியே என்ன பண்ணுங்கள், அடிங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கணும், சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நெக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நெக்கு இந்த மெயின் கிளாத்தில் அதை வந்து நம்ம கட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ட்ரிம்மர் அல்லது நம்மளுக்கு சிசர் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ சிசர் வச்சு நம்ம லைனிங் கிளாத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையாம்மா, அதை அப்படியே கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறேன்னு தெரியுதா, அதே மாதிரி கட் பண்ணுங்கள்.
அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன் வீடியோவை. ஃபாஸ்ட்டு பண்ணாத, கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன் இந்த இடமெல்லாம். பொறுமையாகவும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். கிளாத் வேஸ்ட் பண்ணாத பண்ணணும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், அந்த 3 பாயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி கட் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாக கொடுங்க. அப்போ தான் நெக்கு வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கட் கொடுத்துட்டு குண்டூசி எடுத்துடுங்க. குண்டூசி எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நகை இருந்தால் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ தேய்ச்சிட்டு அப்படியே பேக் சைடு, அதாவது ராங் சைடு திருப்பி விட்டுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் கரெக்டாக வந்துருச்சா நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், கழுத்து திருப்பி பழகிக்கணும். நல்லா கழுத்தை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை உள்ளே கொடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அது அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நெக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த யூ ஷேப் கரெக்டாக கிடச்சிருச்சா. இப்போ என்ன பண்ணணும், இந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. ஸோ கார்னரில் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கரெக்டாக நீவி விட்டு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி கார்னர்லேயே போடணும். ஸோ இந்த மாதிரி கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நான் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நானும் பொறுமையாக வந்துட்டு இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணணும். சரிங்களா. ஆர்வத்தில் தப்பாக கட் பண்ணிடக்கூடாது, தப்பாக ஸ்டிச்சும் பண்ணிடக்கூடாது. பார்த்திங்களா, இப்போ நெக் வந்து அழகாக கிடச்சிருச்சா நமக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அப்படியே கிளாத்தை திருப்பி போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ கிளாத்தை திருப்பி போட்டுட்டு இந்த கார்னர் சைடு இருக்கு இல்லையா, அந்த லைனிங் கிளாத்தை அந்த பக்கம் இருக்குது இல்லையா, இதில் எல்லாம் என்ன பண்ணணும், 3 பாயிண்ட், அதாவது இதுக்கு பேர் டம்மி தையல்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணிக்கணும், 1/4 இன்ச்சுக்கு அப்படியே அடித்து விட்டுறணும். சரிங்களா. அப்போ தான் நமக்கு டாட் பிடிக்கும் போதெல்லாம் கரெக்டாக வரும். அதனால் சரிங்களா. இப்போ இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்போம். பாருங்கள் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். 3 பாயிண்ட்டு சுற்றியும். சரிங்களா. இந்த மாதிரி 3 பாயிண்ட்டுக்கு அப்படியே சுற்றியும் அடிச்சிடணும் நீங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம 3 பாயிண்ட்ஸ்க்கு அடித்தாச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் எக்ஸஸை. அதாவது லைனிங் கிளாத்து தான் வந்துட்டு கரெக்டான அளவு. மெயின் கிளாத்தில் எக்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் என்ன பண்ணிடணும், கட் பண்ணி எடுத்துடணும். புரியுதுங்களா. இந்த மாதிரி கட் பண்ணிடணும். தப்பு பண்ணிடக்கூடாதுமா, திரும்ப திரும்ப சொல்கிறேன்டா. இந்த மாதிரி என்ன பண்ணணும்,
கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 1.5 இன்ச் எதுக்காக, நம்ம மடிச்சடிப்போம் இல்லையா, அந்த மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கோட்டு மேலேயே இந்த மாதிரி மடிக்கணும் நீங்கள். சரிங்களா? 2 டைம் மடிச்சடிப்போம். ஒரு டைம் மடிச்சாச்சா, இனி அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி மறுபடியும் மடிச்சடிப்போம். ஸோ அதை வந்துட்டு ஸ்டிச்சிங்கில் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கோடு போட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் தையல் போடுங்க. எப்போ டவுட்டுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேயே என்ன பண்ணிட்டு வரேன், நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். இந்த கார்னரில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம தையல் தொழிலுக்கு ரொம்ப தேவையானது பொறுமை. பொறுமையாக பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்காக வரும் நம்மளுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் மடிச்சுக்கணும். ஸோ மடித்து திரும்ப மறுபடியும் இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்லா பழகுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் புதுசாக பழகும்போது பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு வாங்க. ஸோ என்னாச்சு, இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கணும். நம்ம பேக் சைடு இருக்கு இல்லையா, பேக் சைடு டாட் பிடிக்கணும் இல்லையாம்மா. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் எப்படி பிடிக்கணும்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கணும். சரிங்களா? ஷோல்டரை அப்படியே 2ஆக பேக் சைடு மடிச்சுக்கோங்க. மடித்து அதுக்கு நேர் கீழே, புரியுதுங்களா, அதுக்கு நேர் கீழே கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே இதே அளவு நீங்கள் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. 1/2 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஹைட் வந்து 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு, ஹைட் வந்து 3.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த ஹைட் வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ கோடு போட்டு அந்த கோட்லேயே அடிச்சிட்றீங்களா, இப்போ அந்த கோட்லேயே என்ன பண்ணணும், அடிச்சிடணும். சரிங்களா? தையல் போட்டுடணும். பேக் அடிக்க தெரிஞ்சவங்க பேக் அடித்து பழகிக்கணும். இந்த மாதிரி பேக் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், அந்த 3.5 இன்ச்சுக்கு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் சரி 2 தையல் ஓட்டுங்க. சரிங்களா? திருப்பி மறுபடியும் வச்சு திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? கட் பண்ணிக்கோங்க. பிசுறு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஷோல்டரும் 2ஆக பிடிக்கிறீங்க. அதுக்கு கீழே நேராக கீழே 1/2 இன்ச்சு வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபோல்டிங்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணுறீங்க. 1/2 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் எவ்வளோ வைக்கிறீங்க, 3.5. ஓகேங்களா? ஸோ 3.5 வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடு போட்டுக்கலாம். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா. இப்போ என்ன பண்ணணும், அந்த கோடு போட்டதுலேயே தையல் போட்டுடணும். சரிங்களா? அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறீங்க. திருப்பி மறுபடியும் என்ன பண்ணணும், இன்னொரு தையல் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு தையல் என்ன பண்ணிடுறேன், நான் அதிலேயே போட்டுக்கிறேன்.
இப்போ நாம் பேக் சைடு டாட் பிடிச்சாச்சு, பேக் சைடு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு, பட்டி, ஹேண்டு இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், டீட்டெயிலாக கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ.